கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியாதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆமென். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தியமான உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல தேவ செய்தி, தேவ திட்டம், அல்லேலூயா, தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறுகிறது. தேவனுடைய சித்தம், சித்தம் என்றால் விருப்பம். அவர் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தாவீது சொல்லுகிறார், நீர் திட்டம் பண்ணின அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே நீங்க திட்டம் பண்ணின அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடக்கும். 2 சாமுவேல் 23:2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. ஓ, அவருடைய வசனம் நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். நம்முடைய நாவிலே அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் இருக்கணும். இந்த வார்த்தை சொல்கிறது, ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க பேசுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க செயல்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. வாசிக்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேகமா போகிறேன். யாத்திராகமம் 4:12 நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாயோடு ஆண்டவர் இருந்து நாம் பேச வேண்டியதை நமக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் எப்படியாயிருந்தது. அல்லேலூயா. மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் என்ன செய்தார்? வாழ்த்து கொண்டு வந்தார். அவருடைய தகப்பனார் சிலைகளை செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தவர். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லி அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்க நடக்கிற ஒரு சூழ்நிலை. ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார். ஆமென். கூடார வாசல். இந்த நாட்கள்ல நம்ம எல்லாம் கட்டணம் கட்டுறோம், வீடு கட்டுறோம், பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம். அந்த நாட்கள்ல கூடாரம் தான் இருந்தது. அந்த கூடாரத்தினுடைய வாசல்ல யார் உட்கார்ந்திருக்கா?
ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல கவனிங்க, கூடாரத்தினுடைய வாசல்ல ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மூவர் எதிரே வருகிறதை காண்கிறார். அவர்கள் தேவ தூதர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆபிரகாம் அவர்களை நலம் விசாரிக்கிறார். அவர்களிடத்துல நீங்கள் சாப்பிட்டு விட்டு தான் போகணும்னு சொல்லி அவர்களை உபசரிக்கிறார். உபசரித்ததுக்கு பின்பு அங்கே நடந்த ஒரு காரியம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனைவி சாராள் எங்கே என்றார். இப்போ இந்த மூவர் எதற்காக வந்தார்கள் அப்படி சொன்னா, நல்ல கவனிங்க, நான் ஸ்பீடா போறதுனால, இந்த மூவர் எதற்காக வந்தார்னா சோதம் கொமோரோ என்கிற பட்டணத்தை அழிப்பதற்காக வந்தவர்கள். சோதம் கொமோரோ என்கிற பட்டணத்திலே தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக இந்த மூவர் வந்தார்கள். தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்களாகிய இவர்கள் வந்தார்கள். வரும் பொழுது நேர அவங்க சோதம் குமோருக்கு போகல. போவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவம், போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆபிரகாமை பார்க்கிறார்கள். பார்த்து மாத்திரமல்ல, உன் மனைவியாகிய சாராள் எங்கேன்னு சொல்றாங்க. கேட்கிறாங்க, எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பான். உற்பவ கால திட்டத்தில். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்றைக்கு தேவ செய்தி. அப்போ ஆண்டவர் சோதம் குமோரை அழிப்பதற்கு முன்பாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இங்கு ஆபிரகாம் சந்ததியை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பது தேவனுடைய திட்டம். அதற்காக தான் அந்த கேள்வி கேட்கப்படுது, சாராள் எங்கே அப்படின்னு சொல்லி. சாராள் எங்கேன்னு சொல்லி கேட்கும் போது இவன் போய் கூடாரத்துல இருந்து கூப்பிட்டு வருகிறான். அதை கேட்ட சாராள் என்ன செய்யறாங்க? நகைக்கிறாங்க பாருங்க, சிரிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? வயசாயிருச்சு, இனி எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லி சிரிக்கிறாங்க. 14வது வசனம் மறுபடியும் வாசிங்க. 14. அந்த வார்த்தை மறுபடியும் அன்லைன் பண்ணுங்க. 2வது முறையாய் 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் வாசித்தோம். 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உற்பவ கால திட்டத்தில் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஒரு நேரத்தை ஆண்டவர் குறிக்கிறார். ஒரு காலத்தை ஆண்டவர் குறிக்கிறார். ஒரு சமயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த நேரத்துல இது நடக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைக்கிறார். இதை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, ஆண்டவர் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அல்லேலூயா. அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம், ஈசாக்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறினது. எப்பொழுது? உற்பவ கால திட்டத்திலே, அந்த சமயத்திலே கரெக்டா அது நிறைவேறினது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு உற்பவ கால திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த கால திட்டத்திலே அவர் நினைத்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். நாம் ஜெபித்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். அதற்கான காலத்தையும் சமயத்தையும் அவர் கரங்களில் வைத்திருக்கிறார். காலமும் சமயமும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா ஏற்ற வேலையிலே அதை செய்வார். இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு தேவ திட்டம் இருந்தது. ஈசாக்கை கொடுப்பது தேவனுடைய திட்டம். ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பாரானால் உங்களுக்கு எனக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது, நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லை, அநேக நாட்கள் பிள்ளை இல்லை. இன்னைக்கு நமக்கு நிறைய நாள் நிறைய காரியம் இல்லாம இருக்குது. இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்ற வல்லம் உள்ளவர். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் நிச்சயமாய் நடக்கும். 2வது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலகத்தையோடும் எங்களை விசாரிக்கிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். எலிசா தீர்க்கதரிசியானவர் அவர் போகிற சமயங்கள் எல்லாம் சூனேமியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அவர் வந்து தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, சாப்பாடு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார். அவரை கனம் பண்ணுகிறார். தீர்க்கதரிசியானவரை, தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற ஒரு பெண்ணாக யார் இருக்கிறார்? சூனேமியால் இருக்கிறார். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரியாக. அந்த எலிசா என்றார் தீர்க்கதரிசி. அவர் போகிற நேரங்கள்லாம் அவர் வீட்டுல அந்த சூனேமியால் என்கிற அவருடைய வீட்டிலே தங்குவதற்கு மேல ஒரு வீடையே கட்டிட்டாங்க பாருங்க. ஒரு ரூமை கட்டி, அந்த ரூம், ஐயா நீங்க எப்ப வந்தாலும் நீங்க இந்த ரூம்ல தங்குங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பாடு நான் தரேன்னு சொல்லி அப்படியாக நேசிக்கிற அந்த சூனேமியால் என்கிற அந்த ஸ்திரீ. நடந்த சம்பவம் என்ன? இந்த எலிசா பார்க்கிறார். யார பார்க்கிறாரு? சூனேமியால் என்கிற அந்த பெண்ணை பார்க்கிறார். நாம் வர்ற நேரங்கள்லாம் இந்த பெண் என்ன செய்யறா? தங்குறதுக்கு இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறார். இவளுடைய முகத்தில் ஏதோ வாடல் காணப்படுகிறது. இவளுக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது போல ஆண்டவர் உணர்த்துகிறார். உடனே இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, கேயாசி என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த சூனேமியாலை அழைத்து, ஏதாவது ஒரு உதவி வேணுமா? ஏதாவது உதவி செய்யணுமா? அல்லது உனக்காக ஏதாவது ராஜாக்க போய் ரெக்கமெண்ட் பண்ணணுமா? இல்ல ஏதாவது நாங்க செய்யணுமான்னு சொல்லி அவளிடத்துல கேளுன்னு சொல்லி. இப்போ கேயாசி கேட்கிறார். அதை கேட்ட அந்த சூனேமியால் சொல்லுகிற வார்த்தை, அதை வாசிங்க. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அப்ப எலிசா கேட்கிறாரு, நாங்க உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமாமா? எங்களுக்கு இவ்வளவு செய்யற நீ, உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? ராஜாட்ட ஏதாவது பேசணுமா? ரெக்கமெண்ட் பண்ணுமான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் என் ஜனத்தின் நடுவில் சுகமாய் இருக்கிறேன். அது மறைக்கிறா பாருங்க. மறைக்கிறது மாத்திரமல்ல, திருப்தியாய் பேசுகிறார். திருப்தியாய்னா இந்த சூனேமியாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? கதை மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன். சூனேமியாள் என்கிற அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. ஆனால் இந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது இந்த காரியத்தை அவள் வெளிப்படுத்தவில்லை. எதை வெளிப்படுத்தல? குழந்தை இல்லை என்கிறதை வெளிப்படுத்தவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இதுல 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று தேவ மனுஷனிடத்திலே மறைக்கிற காரியம், இன்னொன்று தன்னுடைய குறைவுகளை வெளிப்படுத்தாதபடிக்கு திருப்தியாய் பேசுகிற ஒரு காரியம். எப்பவுமே நம்ம குழம்புவோம், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது குறை, இது குறை, அது குறை அப்படின்னு சொல்றதை விட ஆண்டவர் விரும்புகிறது, நான் நன்றாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துறான்னு சொல்ல 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 அந்த வார்த்தையின்படியாய் நடந்து வரும். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நானே வர்ற பாடு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? எனக்கு ஒன்றுமே இல்லை, என் தேவன் எல்லாவற்றையும் சுகமாய் முடித்திருக்கிறார், நன்மையாய் நடத்துகிறார் சொல்லி நன்மை சொல்லுகிறது எப்படி இருக்குது? நாம் அப்படிப்பட்ட அறிக்கையிடம் ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மையை செய்திருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்ல, எனக்கு எல்லாவற்றையும் திருப்தியாய் தேவன் தந்துகிறார் சொல்லி நாம் அறிக்கை பண்ண வேண்டும். இப்போ நடந்த சம்பவத்தை பாருங்க. இந்த கேஆர்சிட்ட வேலைக்காரங்க கூப்பிட்டு அந்த அம்மாட்ட கேளு, ஏதாவது உனக்கு செய்யணுமான்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்க பொழுது, ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார்.
அதுல 14வது வசனம் திறந்து வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் இதை நல்ல கவனிங்க, பொறுமையா வாசிங்க. அவளுக்கு பிள்ளை இல்லை. கேயாசிட்ட கேட்கிறார், அவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி. ஆனா அவ சொல்லுகிற பதில் என்ன? சூனேமியா சொல்லுகிற பதில், நான் சுகமாயிருக்கிறேன். இந்த கேயாசி சொல்லுகிற பதில், எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி சொல்லுகிற பதில், அவளுக்கு பிள்ளை இல்லை. அதோட அவன் நிறுத்தல. அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வார்த்தைகளை கவனமா கவனிக்கிறீங்களா? பிள்ளை இல்லை என்பது ஒரு காரியம், புருஷன் வயசா இருக்கிறார்ன்றது ஒரு காரியம். புரியுதா உங்களுக்கு? கேஆர்சி ரொம்ப துல்லிதமா விவரமா டீட்டெயிலா சொல்றாரு பாரு. நம்மளை பத்தி நிறைய விவரம் நம்மளை விட நிறைய பேருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? கேஆர்சி நோட் பண்றாரு பாருங்க. இவர் கொஞ்சம் வயசா இருக்கிறான், புருஷன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப வயசா நல்லா இருக்கிறான், பிள்ளை பிறகு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒவ்வொன்னையும் நம்மை குறித்து உலகமும் அநேகரும் என்ன செய்யறாங்க? ரொம்ப நோட் பண்றாங்க. ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு பாருங்க. இவளுக்கு பிள்ளை இல்லைன்னா அதோட ரைட். அடுத்த காரியம் வருது, ஒரு புருஷன் வயசானவன் முடிச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த 15வது வசனம் வாசிங்க. இந்த விஷயத்த கேயாசி சொல்றார். ஆண்டவர் எலிசாவே, இவளுக்கு பிள்ளை இல்ல, புருஷனும் ரொம்ப வயசானவன், அதனால வாய்ப்பு இல்லாதது போல இருக்குதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது இதை அறிந்த எலிசா அவளை கூப்பிடு சொல்லுகிறார். அவளை கூப்பிடு. நம்ம முதலாவது பார்த்தோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த 3 தேவதூதர்கள் ஆபிரகாமை பார்த்து சொன்னாங்க, உன் மனைவியாகிய சாராள் எங்கே, அவளை கூட்டிட்டு வா. எங்க கேயாசியை பார்த்து எலிசா சொல்லுகிறார், அவளை கூட்டிட்டு வா. அவளை எங்க இருக்கிறா, கூட்டிட்டு வா. சொன்ன உடனே அவளை கூப்பிடு. கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் அவள் வந்து அவளை கூப்பிடுன்னு சொல்லும் பொழுது அவர் எங்க நிக்கிறா? வாசப்படியில நிக்கிறா. ஆபிரகாம் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? வாசப்படியில உட்கார்ந்து இருந்தார். சாராள் சிரிச்சப்ப எங்க இருந்து சிரிச்சாங்க? வாசப்படியில கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன செஞ்சாங்க? சிரித்தார்கள். அநேக தரிசனங்களும் அநேக தேவ திட்டங்களும் வாசற்படியிலே உருவாகிறது. அல்லேலூயா. எந்த வாசப்படி? அடுத்த வீட்டு வாசப்படி இல்ல, ஆண்டவருடைய வாசற்படியிலே உருவாகிறது. அல்லேலூயா. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உன்னிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உன்னிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உமதே வாசலை காத்திருப்பே. ஆமே வாசலை காத்திருப்பே. வாசலை காத்திருப்பே. ஆமே வாசலை காத்திருப்பே. தெய்வமே உம்முடைய திருநாமம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய வாசற்படியிலே வந்து நிற்கிறோம். அவரும் வாசற்படியிலே நிற்கிறார், நம்மளும் வாசற்படியிலே நிற்கிறோம். அல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு
கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வாசப்படியிலேயே யார் நிக்கிறா? சூனேமியாள் என்கிற ஸ்திரீ நிற்கிறாள். இவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு நிற்கிறாள். சாராள் பேசுறதை கேட்டுட்டு நின்று சிரித்தாள். இவர்கள் பேசுகிறதை கேட்டு நின்ற அந்த சுனேமியாள் அவளை பார்த்து எலிசா சொன்ன வார்த்தை, உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தோம், உற்பவ கால திட்டத்திலே குமாரனை. இந்த வார்த்தையை மறுபடியும் நல்லா வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பா என்றார். இது இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அங்க சொல்லப்படுகிற வார்த்தை பிறப்பார் என்றல்ல, பிறந்து முடிந்ததுக்கு அப்புறம் நடக்கிற காரியம். அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இருப்பான். உற்பவ கால திட்டத்திலே நான் திரும்பி வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் செய்வான், இருப்பான். இங்கு அணைப்பாய். அல்லேலூயா. பிறப்பான் இல்ல, பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற காரியம். பிறந்து நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அவளுக்கு இல்லாத ஒரு நிலைமையிலே ஆண்டவர் அந்த தேவையை அறிந்து தேவ மனுஷனோடு பேசுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்மோடும் கூட ஆண்டவர் பேசுகிறார். நம்ம ஒருவேளை வெளியே சொல்லாம இருக்கலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாம இருக்கலாம். இந்த பெண்ணுக்கு இருந்த மனவேதனை அவளுக்கு தான் தெரியும். குழந்தை இல்லாமல் நான் படுகிற வேதனை யாரிடத்துல சொன்னாலும் தவறாய் பேசுவார்கள். பல சூழ்நிலைகள் கும்பப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது தேவ மனுஷன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அதே போல அந்த பிள்ளை என்ன செய்து பிறக்குது. ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உற்பவ கால திட்டத்திலே ஆண்டவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நன்மையான காரியம் எங்க நடக்குது? ஆண்டுடைய வாசற்படியிலே நடக்குது. கர்த்தருடைய பாதத்திலே அது நடக்குது. ஆண்டுடைய சன்னிதானத்திலே அது நடக்குது. சங்கீதம் 24 அதிகாரம் 7வது வாசனத்துல நாம் அப்படியே வாசிக்கிறோம். சங்கீதம் 24:7 வாசிப்போம். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். அல்லேலூயா. வாசல்களே தலையை உயர்த்துங்கள். 24:9 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. வாசல்களே வாசல்களே என்று சொல்லி வாசலை குறித்து அநேக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாசலை ஆண்டவர் நமக்கு நேராக வைத்திருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அதிலே உட்பிரவேசிப்பான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் வச்சிருக்கிற வாசல் திறந்த வாசல். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? வாசிக்க 10. சேனைகளின் கர்த்தரானவர். அல்லேலூயா. மகிமையின் ராஜா சேனைகளின் கர்த்தரானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நமக்காக அவர் பரிந்து பேசுவார். நம்ம பேச முடியாத இடத்துல அவர் பேசுவார். நம்ம செயல்பட முடியாத இடத்துல செயல்படுவார். நாம் பரிந்து பேச வேண்டிய இடத்துல நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக அவர் பரிந்து பேசி வழக்காடுகிற தேவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:34 எப்படியே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? என் வாசற்படியிலே காத்திருந்து விழித்திருந்து நித்தமும் எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வாசற்படியை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உற்பவ காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றார். இதே காரியம் தீர்க்க தரிசனமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் சொல்லப்பட்டது. உற்பவ காலகட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன்.
அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:17 பார்க்கிறோம். குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டில் வாசிங்க. அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 11:34 பார்க்கிறோம். அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். திட்டம் பண்ணினேன் சொல்லி பவுல் எழுதுகிறார். திட்டத்தை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். திட்டத்தை குறித்து, தேவ திட்டத்தை குறித்து 1 நாளாகமம் 29:39 1 நாளாகமம் 29:39. சாரி, 2 நாளாகமம், மன்னிக்கவும், 2 நாளாகமம் 29:39. வாசிங்க. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தி எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. எசேக்கியாவும் ஜனங்களும் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள், ஆயத்தப்படுத்தி. அப்போ ஆண்டவர் நமக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் சந்தோஷப்படும்படியாய், எல்லோரும் கூடி சந்தோஷப்படும்படியாய் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். யோசனை சடுதியாய் உண்டாயிற்று என்று அந்த வார்த்தை முடிகிறது. நமக்கு தேவையான யோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏசாயா 46:11 அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்னவர் செய்து முடிப்பார். சொன்ன எல்லாரும் செய்ய மாட்டாங்க. கிழக்கிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டம் வைத்தார், ஈசாக்கை கொடுத்தார். சூனேமியனுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்தார், உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்தார். ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை மனுஷனுக்கு பின்பாக என்ன செய்தார்? அனுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே, உங்க திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லி ஜெபிப்போம். கண்களை மூடி, நேசிக்கிற அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உங்க திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்களுடைய தெய்வ திட்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.